மிதுன ராசி வந்து பார்த்துட்டிங்கன்னா 2026 புத்தாண்டு பலன் எப்படி இருக்குன்னு நம்மளோட சகோதரி சொல்லுவாங்க, கேட்கலாம் எல்லாருமே. மிதுன ராசி நேயர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 மனம் அவங்களுக்கு இருக்கும். அல்லது எந்த ஒரு வேலையுமே 2 டைமாக அவங்க செய்வாங்க. இல்லை எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் 2 டைமாக வாங்குவாங்க. அல்லது ஒரு பொருளை எடுத்தாலும் அதை திருப்பி கொடுத்துட்டு வேறு பொருளை மாற்றி எடுப்பாங்க. இப்படி எல்லாமே அவங்க செயல 2 அப்படிங்கிறதே இருக்கும். அப்பேற்பட்ட இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த 2026 என்ன பலனை கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசியிலே குருபாவன் வக்ர நிலையில் இருக்கிறாரு. இன்னும் 3 மாதங்கள் இருக்குது. அப்படிங்கிறப்ப இந்த நான் சொன்ன திரும்ப செய்யக்கூடியதெல்லாம் இந்த காலகட்டம் நீங்கள் செய்வீங்க. அதாவது ஏதோ ஒரு படிப்புக்காக சரி, ஒரு இடத்துக்கு போகிறப்ப போயிட்டு திரும்பி வந்துடுவீங்க, திருப்பி அங்கே போவீங்க. இல்லை ஒரு பொண்ணு பார்க்க போனாலும் அந்த பொண்ணு வேணான்ட்டு வருவீங்க, திருப்பி போய் அதே பொண்ணை பார்ப்பீங்க. அதே போல் எந்த ஒரு தொழிலாக ஒரு வேலைக்கு போகிறதா இருந்தாலும் அங்கே ஒரு வேலைக்கு போவீங்க, அந்த வேலை பிடிக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த மாதிரி இரட்டைத்தன்மையை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ குரு உங்கள் ராசியில் வக்ரமாக இருக்கிறாரு. அதனால் நீங்கள் கொஞ்சம் யோசித்து நிலையாக கொஞ்சம் நிதானமாக இந்த காலகட்டம் முடிவெடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா உங்களுக்கு இங்கே 3ஆம் இடத்துல கேது, அப்போ உங்கள் முயற்சிகள் அப்படிங்கிறது தடையை கொடுக்கும். அதனால் நீங்கள் பழைய வேலையில் இருந்தால் கண்டிப்பாக அதை விட்டுட்டு வேறு புதுசாக ஏதாச்சும் முயற்சி எடுக்கிறேன்னு போய் மாற்றி ஏதாச்சும் நீங்கள் எதுவும் இருக்க வேண்டாம். இருக்க வேலை கொஞ்சம் காலகட்டம் போட்டுங்க. ஏன்னா உங்களுக்கு 6ஆவது மாதத்துக்கு மேலே உங்களுக்கு நல்ல ஒரு தனவரவு, நல்ல ஒரு குரு பலன் வந்துடும். அப்படிங்கிறப்ப அந்த காலகட்டம் உங்களுக்கு இதெல்லாமே வெற்றியை கொடுக்கும். அதனால் இந்த காலகட்டம் மட்டும் கொஞ்சம் நிதானம் தேவை அப்படிங்கிறது தான். அதே போல் தந்தைக்கும் உங்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் கொடுக்கும். அல்லது உங்களோட பூர்வீகத்தில் உங்களுடைய தந்தை மகன் உறவு இந்த மாதிரி விஷயத்தில் சில விரிசல்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படிங்கிறது தான். அதே போல் உங்களுக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் அப்படிங்கிறப்ப தொழில் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஒரு நிலையான தொழிலை இந்த காலகட்டம் உருவாக்கி தரும் அப்படின்னே சொல்லலாம். அதாவது சனி பகவானுக்கு உண்டான காரக ரீதியாக நீங்கள் தொழிலை எடுத்துக்கிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு அவர் அந்த தொழிலை வந்து நிலையாக கொடுப்பார். அப்போ என்ன மாதிரி காரக தொழில் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த எண்ணெய் வித்துக்கள், நிலக்கரி இந்த மாதிரி சனிபகவானோட காரக ரீதியான தொழில்களை நீங்கள் எடுத்து செய்கிறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். அதே போல் மக்கள் கூட்டம் நிறைந்த வேலை, நீங்கள் போய் வேலை செய்கிற இடத்துல உங்களோட மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல அந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறப்ப கண்டிப்பாக அந்த வேலையில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு காரியம் வெற்றியாக அப்படின்னு சொல்லி நீங்கள் எந்த மாதிரி வழிபாடு நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது மிருகசீஷ நட்சத்திரக்காரங்க இவங்களும் பால் அன்னம் கலந்த சாப்பாடை சாப்பிட்டு போகிறது, அல்லது கோவிலுக்கு கூட நீங்கள் பால் கலந்த அந்த சாப்பாடு உணவை தானமாக கொடுக்குறது கூட உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதே போல் நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறப்ப கிழக்கு அல்லது வடக்கு திசையில் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு நீங்கள் கிளம்புறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க இவங்க பார்த்தீங்கன்னா பலவித கலந்த அன்னம், அதாவது பல வகை காய்கறிகள்லாம் போட்டு ஒன்றா செய்வாங்க இல்லையா, கூட்டாஞ்சோறு கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி பல வகை காய்கறிகளை போட்டு செய்கிற சாப்பாடு நீங்கள் சாப்பிட்றது, அப்படி இல்லையா ஜூஸ் கூட எடுத்துக்கலாம். நீங்கள் எல்லா மிக்சர் ஜூஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஜூஸ் நீங்கள் சாப்பிட்டுட்டு கிழக்கு அல்லது வடக்கு திசையில் நீங்கள் பயணம் பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அப்படி இல்லையா கோயிலுக்கு பல வகையான பழங்களை வாங்கி கொடுங்க, அப்போ அதுவும் உங்களுக்கு வெற்றிக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லலாம். புனர்பூச நட்சத்திரக்காரங்க இவங்க பார்த்தீங்கன்னா பசும்பாலை இவங்க தினம் கிளம்புறப்ப ஒரு டம்ளர் சாப்பிட்டுட்டு போகிறப்ப அல்லது பசும்பாலை வந்து இவங்க கோயிலுக்கு வாங்கி கொடுக்குறப்ப கண்டிப்பாக அவங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இவங்களும் வடக்கு அல்லது கிழக்கு திசையில் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு அப்புறம் நீங்கள் போக வேண்டிய வேலைக்கு நீங்கள் போகிறப்ப நீங்கள் செல்லக்கூடிய வேலைகள் அனைத்துமே வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறதா. நன்றி. மிதுன ராசி அன்பர்களுக்கான 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மிதுன ராசிக்காரவங்க பார்த்தீங்கன்னா நல்லா இளமையாக இருக்கக்கூடிய தோற்றத்தோடு இருக்கக்கூடியவங்க, நல்ல அறிவாளி புத்திசாலி அப்படின்னு சொல்லலாம். ஐடி துறையிலலாம் நிறைய பேர் இருக்கிறவங்க மிதுனம் கன்னிராசிக்காரவங்களே இருப்பாங்க. இப்போ மிதுனம் அப்படிங்கிறது புதனோட ஆதிக்கம் பெண்கிறதுனால நல்ல ஒரு கலைத்துறை, அப்புறம் வந்து ஐடி துறையில், அதன் பிறகு வந்து சினிமா துறையில், இந்த மாதிரி மீடியா துறையில் இருக்கிறவங்கலாம் வந்து இந்த வருடம் வந்து உங்களுக்கு அருமையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். அப்படிங்கும்போது 10ல் சனி பகவான் ஒரு இடமாற்றத்தையோ ஒரு தொழில் மாற்றத்தையோ கண்டிப்பாக கொடுப்பாரு. புதிய ஆர்டர்கள் வரும், புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும், புதிய மாற்றங்களும் உருவாகும் அப்படிங்கிறது தான். அப்போ கண்டிப்பாக 2ஆம் இடத்துல குரு வரும்போது அந்த தொழில் மூலமாக உங்களுக்கு லாபம், ஒரு வருமானம் அப்படிங்கிறது நிலையாக கொடுக்கக்கூடிய
சனி பகவான் வந்து உங்களுக்கு நிலையாக கொடுக்கக்கூடிய, தாமதப்படுத்தினாலும் உங்களுக்கு நிலையாக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக அமையும். அதே போல் 2ஆம் இடம் அப்படிங்கும்போது குரு பகவான் ஒரு உச்சம் பெறக்கூடிய நிலையில் அந்த 2ஆம் இடத்துக்கு குரு பகவான் மாறும்போது உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல ஒரு பொழுதுபோக்கு, ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை, வீட்டில் ஒரு சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்கிறது, இது எல்லாமே இந்த டைமில் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது தான். அப்புறம் ஆஃப்டர் ஜூன் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துக்கு குரு போயிடுவார். அதன் பிறகு அதாவது அக்டோபருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்மத்துக்கு குரு போகும்போது 3ல் குரு அப்படிங்கும்போது நல்ல ஒரு முயற்சிகள்லாம் உங்களுக்கு கைகூடக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும். மாணவர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு போராட்டமான சூழ்நிலை தான் இங்கே உருவாகும். மாணவர்கள் நல்லா படிக்கணும், கவனச்சிதறல்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதா. இரவு நேரம் அதிக நேரம் வந்து அவங்க கண் விழித்து படிக்கக்கூடாது. அதிகாலையில் அவங்க படிக்கும்போது அவங்களுடைய மனதில் பதிகிற மாதிரியான விஷயங்கள் இந்த கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியிலேயே குரு அங்கே வக்கரமாக இருக்கிறதுனால இவங்களுக்கு மைண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான நிலை இல்லாமல் ஒரு பதட்டம், டென்ஷன் அந்த மாதிரிலாம் இருந்துகிட்டே இருக்கும். இவங்க கண்டிப்பாக வந்து ஒரு சித்தர்களோட ஜீவசமாதி வழிபாடு எடுத்துக்கிறது நல்லது. அல்லது இவங்க தினமும் காலையில் ஒரு அரை மணி நேரமாவது மெடிடேஷன் பண்ணணும், அதாவது தியானம் செய்யணும், மெடிடேஷன், யோகா, உடற்பயிற்சி, இந்த மாதிரியான விஷயங்கள் இவங்க தினமும் ஏதாவது ஒரு பழக்கத்தை வந்து இவங்க தினமும் ஏற்படுத்திக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த வருடம் முழுக்குமே இவங்களுக்கு மைண்ட் அப்படிங்கிறது ஒரு ரிலாக்ஸான விஷயமாக இருக்கும். கண்டிப்பாக 10ல் சனி பகவான் எதிர்பார்த்திருந்த இடமாற்றம், எதிர்பாராத இடமாற்றங்களை கண்டிப்பாக கொடுப்பாரு. வேலையில் ஒரு அலைச்சல் இதெல்லாம் கண்டிப்பாக கொடுப்பாரு. இதையெல்லாம் நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம். ஆஃப்டர் குரு வந்து உங்களுக்கு வரும்போது ஆஃப்டர் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குரு பகவானோட பார்வை இருக்கும்போது தொழிலில் மிக சிறந்த லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். மாணவர்கள் உங்களுடைய விருப்ப பாடத்தை நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஆலோசனை பெற்று, அதாவது குருவிடமோ அல்லது பெற்றோர்களோ நீங்கள் வந்து அவங்ககிட்ட நல்ல ஆலோசனையின் பேரில் உங்களுடைய பாடப்பிரிவுகளை நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்கள் வாழ்க்கை வந்து நல்ல ஒரு திருப்பு முனையாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. உங்களுடைய தொழில்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேற்கொண்டு தொழிலை வந்து மாற்றம் செய்யாமல் ஆல்ரெடி இருக்கக்கூடிய தொழிலே நீங்கள் வந்து தொடர்ந்து செயல்படுறது நல்லது. வேலையில் இருக்கிறவங்களும் உயரதிகாரிகளோட பிரஷர், உயரதிகாரிகளோட இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஆனால் ஜூன் மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத உங்களுக்கு பட்டம், பதவி உயர்வு கிடைக்காது. உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது, ஒரு பதவி உயர்வு கிடைக்கிறது, எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கிறது, டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது, இது எல்லாமே கண்டிப்பாக இந்த வருடம் ஜூன் மாதத்துக்கு பிறகு கண்டிப்பாக கிடைக்கும். ஆகவே நீங்கள் சித்தர்களோட ஜீவ சமாதி வழிபாடு செய்கிறது, தினமும் தியானம் அல்லது உடற்பயிற்சி, யோகா இந்த மாதிரியான விஷயங்களை ஏதாவது ஒன்று கடைபிடித்து தினமும் மேற்கொள்வது இது வந்து உங்களுக்கு ஒரு உடலையும் மனதையும் சீராக கொடுக்கும், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். அதாவது மிதுன ராசிக்கு வந்து பலன் சொன்னாங்க. மன அமைதிக்கு வந்து தியானம் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உயர் அதிகாரிகள்னால பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சனி பகவானின் குறியீடு பயன்படுத்துங்க. அப்போ தொழிலில் இருக்கிற பிரச்சனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு வராது. சரிங்களா? சனி பகவானோட அனுகிரகம் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த குறியீடு வந்து பார்த்துட்டிங்கன்னா நடுவரலுக்கு கீழே இங்கே எழுதிக்கோங்க. இங்கே எழுதிட்டே டெய்லி எழுதிட்டு உங்களோட ஒர்க்கை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி எண்களில் 85ங்கிற நம்பரை நீங்கள் கட்டவரலுக்கு கீழே டெய்லி எழுதுங்க. எழுத உங்கள் லைஃப்பில் வந்து பார்த்துட்டிங்கன்னா யார் தடையாக இருக்காங்களோ, யார் பிரச்சனையாக இருக்காங்களோ அவங்கனாலேயே உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களோட வாழ்க்கையில் அதாவது தடைகளாக இருக்கிறதே உங்களுக்கு மாற்றங்களாக, ஒரு முன்னேற்றங்களாக கண்டிப்பாக மாறும். சரிங்களா? உங்களுக்கு நல்ல ஒரு இந்த ஆண்டு வந்து ஒரு முன்னேற்றமான ஆண்டாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.